வணக்கம், நான் உங்கள் வாசன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரைடு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆனைங்கட்டி போகிறோம். ஆனைங்கட்டிலேருந்து கேரளா குன்று போகிறோம். அதாவது கேரளா குன்று வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் வந்து கூடலூர் டு ஊட்டி டு வந்து கோயம்புத்தூர். ஸோ வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒன் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் சேர்த்தினா அப்பு வந்து பார்த்தீங்கன்னா 200 இல்லை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. கரெக்டாக ஒரே ரைடு 400 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வர போகிறோம். ஸோ வந்து சோலோ ரைடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சோலோ ரைட் கிடையாது. நம்ம வந்து குரூப் ரைட் தான் போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வீடியோவில் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி டேட் சொல்லிடுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock ஆச்சு. அதே மாதிரி டேட் வந்து பார்த்திங்கன்னா January 30, 2021. ஸோ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய மைக் பின்னு வந்து ஒன்று போயிடுச்சு. நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ வந்து அது இன்னும் ஆர்டர் வரல. நான் வேறு அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் வரவே இல்லை. சரி, அது பொறுமையாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, அது வரைக்கும் வ்ளாக் பண்ண வேணானே தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து ரைட் போகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வந்து அண்ணாங்க வேறு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி. சரி, நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஆனால் வந்து நான் உங்களுக்கு இதை எப்படி நான் விளாக் பண்ண போகிறேன்னு தெரில. அதை வந்து நீங்கள் வீடியோவில் தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டா இல்லை 3 பார்ட்டாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லா பார்ட்டியும் செக் பண்ணி பாருங்க. ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:50 ஆச்சு. இப்போ வந்து நான் என் ஊரில் தான் இருக்கேன். நம்ம பசங்கள்லாம் வந்துட்டாங்க. ப்ரோ ஹாய் சொல்லிடுங்க மோகன் ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி. ஸோ வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ வந்து நேராக வண்டி எடுத்த உடனே அடுத்தது பிரேக்குக்கு தான் நிறுத்துவோம். ஆனால் வாங்க கிளம்பலாம், பறக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு வண்டியில் போக வ்ளாக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளா குண்டு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். அது பேர் வேறு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. சரியா, கேரளா குன்றா இல்லை கேரளா குண்டு அப்படி அதுவா அப்படின்னு சொல்லி சரியாக தெரில. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வாட்டர் ஃபால்ஸில் குளிப்போமான்னு வேறு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் துணி வேறு எடுத்துகிட்டு வரலைங்க. நான் வந்து அதான் யோசித்தேன், எடுத்துகிட்டு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அண்ணாங்க எதுவுமே சொல்லலையே, அப்புறம் எதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் உண்மையாக அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட் டைம்லலாம் சரியான சில்னஸ்ஸாக இருக்குது. ஸோ வந்து காலையில் டைமுங்கிறதுனால நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏய், நம்ம அண்ணன் நாய்க்கு டஃப் கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்கு கிளியராக கேட்குதுன்னா அதுக்கு முழுக்க மோகனனா தான் காரணம். ஏன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல பின்னு வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி. பின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட தான் வாங்கி போட்டிருக்கேன். அவர் விளாக் பண்ணுறாரா இல்லையான்னு கூட தெரில. ஏன்னா என்னோடய பின்னு வாங்கி போட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப கரகரன்னு வாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவரோட பின்னு வாங்கி போட்டவொடனே எனக்கு சரியான கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு நான் செக் பண்ணும்போது. பட் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, அதை நீங்கள் தான் சொல்லணும். நான் கண்டிப்பாக விளாக் பண்ணி போட்டுருவேன். அப்படி போட்டுருவேன் தாங்க நினைக்கிறேன். வாய்ஸ் மொக்கையாக இருந்தாலும் முடியாத பட்சத்துக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டுருவேன்னு நினைக்கிறேன். இந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிமதையனூர். அவர் வேறு அப்படி போகிறாரு. ஆனால் ஊருக்குள்ளே பூந்து போகாமல் போயிருங்க இப்படியே போயிடலாம். கூகுள் மேப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணனை வந்து ரொம்ப யோசிக்க விடுது. பாருங்களேன், 50 மீட்டர்ஸில் லெஃப்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல போய் லெஃப்ட் எடுக்கணும். ஆனால் வந்து முழுக்க ஊருக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். ஏய், ஆனால் உண்மையாகவே இங்கே இந்த சொந்த ஊரில் வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டதுக்கப்புறம் அடையாளமே தெரிய மாட்டேங்குது நம்மளை. அது வரைக்கும் நல்லது தான். அப்போ தானே வீட்டில் வந்து உங்கள் பையன் தான் வேகமாக போனாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. கேரளா குண்டு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நீ கிராஸ் பண்ண ராசா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரோடே இல்லாத வழியாக தான் போகிறோம். நல்லா ஆஃப் ரோடிங்காக தான் இருக்க போகுது. உண்மையை சொல்ல போனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுட்ருக்கு. ஏன்னா ரோடு ஒழுக்கமாக போடல. கான்ட்ரவர்சியான டாபிக் தான் பேசுகிறோம், பட் பேசுவோம். இதோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிருவோம். புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆற்று அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆற்றிட்டு கிடக்கிறாங்க. நம்ம வந்து போன வாட்டி கேரளா பீச்சுக்கு போயிட்டு நல்லா பர்ன் அவுட்லாம் பண்ணிவிட்டு, ஸோ வந்து டயர் வந்து நல்லாவே தேஞ்சிருச்சுங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு விழுக ஆரம்பிச்சிருச்சு. த்ரெட்டே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து டயர் அவுட் ஆகிடும். பட் இந்த டயரை வச்சே தான் நான் இன்னொரு 3000-4000 கிலோமீட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக மாற்றிடலாம். ஏன்னா டயர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ரைடு போகும்போது வந்து நமக்கு கார்னரிங் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். ரொம்ப ஆசாசியாக கார்னரிங் பண்ணிட்டு போவோம். அந்த டைமில் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைடு முடிச்சுட்டு நைட்டு வந்து இந்த வழியாக தாங்க வந்தேன். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ரைட் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு ரைட் போயிருந்தோம்ல, நம்ம மன்சூர்னா கூட ஒரு ரைட் போயிருந்தோம்ல, அப்போ வந்து இந்த வழியாக தான் வந்தேன். அந்த செக் போஸ்ட்டெல்லாம் நம்ம தாண்டி வந்தோமே, செக் போஸ்ட் அலோ இல்லாமல் கூட நம்ம வந்தோமே. பரவாயில்லையே, எங்கெல்லாம் ரோடு போடுறாங்கப்பா, பாருப்பா பிடிக்கிறாங்க. சரி, நிறுத்தி பேச வேண்டியதான். நல்ல வேலை, இதுதான் ஏன் கேமரா ஆனில் இருக்கும்போது பிடிக்கிறாங்க.
நான் வெள்ளியங்காடுண்ணா. ஆமாங்க, கேரளாண்ணா. சரிண்ணா. ம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது சொந்த ஊர் மகிமையா இல்லை இது கோப்ரோவின் மகிமையான்னு தெரில. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி உலட்டுதுப்பா. செம்மங்க. இதெல்லாம் ஃபுல்லாமே ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லது நல்லது. ஆனால் இது ஃபுல்லாக ரோடு போட்டாங்கன்னா வைங்களேன், நம்ம வந்து கேரளாவுக்கு நினைக்கும் போதெல்லாம் கிளம்பி போயிடலாம். இங்கேருந்து கேரளா வந்து பக்கம். பட் நான் இருந்தாலும் இந்த வழியாக போக மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து விட்ற ஃபீல் வருது. அதனால் வந்து ஒரு 2 ரைடு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயரை மாற்றிடலான்னு ஒரு பிளான். இந்த ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே தான் போகுது. இந்த காட்டுக்குள்ளெல்லாம் நான் வந்து எக்கச்சக்க டைம் மான் கிராஸ் ஆகிலாம் பார்த்துருக்கேன். ஏதாவது கிராஸ் ஆச்சுன்னா நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ரோடு வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் தாங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போடலை. கொஞ்சம் தூரத்துக்கு தான் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் போடல. சரியான ஆஃப் ரோடிங்காக இருக்குது. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கரில் விட்டுட்டாரு. நான் டக்குன்னு கட் அடிச்சுட்டு அண்ணன் பின்னாடி வர மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கை காமிச்சிட்டேன். இப்படி வந்து தூக்கி கை காமிச்சிட்டேன். ஸ்பீடு பிரேக்கர் இருக்குன்னு காமிச்சதுனால பரவாயில்ல, அவரும் சுதாரிச்சுக்கிட்டாரு. நல்ல வேலை மாட்டிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு செக் போஸ்ட்டு போகிற வழியில் வரும். இதே மாதிரி இன்னொரு செக் போஸ்ட்டு வரும். இன்னும் 2 செக் போஸ்ட் இருக்குது. இந்த வழி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்குது. இந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10, 20, 30 வாட்டிலாம் வந்திருப்பேன். பட் இருந்தாலும் இந்த வழியாக போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் தன்னால் வருது. அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து அங்கங்கே தின்னு இருக்கிறதுனால தான் மட்டும்தான் சங்கட்டமாக இருக்கே தவிர மித்தபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம 2வது செக் போஸ்ட்டையும் தாண்டியாச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 98 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:10 ஆச்சு. செம்மையாக இருக்குங்க. நம்ம வந்து வண்டியில் போகும்போது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 100 வாட்டி பார்த்துடணும். நாய் கிராஸ் ஆகுதா, யாராவது கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்களா, ஸ்கூட்டி சும்மா நிற்கிதா அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்படி போயிட்டுருக்க அந்த ஸ்கூட்டிக்காரங்க பின்னாடியும் பார்க்க மாட்டாங்க, இண்டிகேட்டரும் போட மாட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு தோணுதுன்னு சறுக்குன்னு திருப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாரன் கொடுக்கணும். ஆனால் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாரன் கொடுத்தோம்னா அவங்க பயந்து ரைட் ஏறிடுறாங்க. நம்ம போகிற வழியிலேயே வந்து நம்மளே அடித்து தூக்கிடுறாங்க. இப்படிலாம் நடக்குது. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறதான். இதோ இங்கே ஒரு போலீஸ் செக் போஸ்ட். பட் யாரும் ரைட்டில் ஒரு போலீஸ் இருக்கார். ஆனால் பிடிக்கல. நல்ல வேலை. பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான். தம்பி விழுக்காட்டிடுவான் போலையே. இந்த வழியாக போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த பார்டர் வந்துடும். தமிழ்நாடு இந்த பக்கம், கேரளா அந்த பக்கம். ஸோ வந்து இந்த வழியை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அட்வென்ச்சராக தான் இருக்க போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதிரி போகும், தண்ணிலாம் போகும். அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க போகலாம். முன்னாடி நம்ம அண்ணங்க 2 பேர் போட்டோம், ஏன்னா அப்போ தான் நமக்கு தம்ப்நெயில் ஏதாவது கிடைக்கும். இதெல்லாம் அண்ணனுங்க வீடியோ பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க. வாவ், ஆஃப் ரோடிங் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நம்ம டயரு வந்து கொஞ்சம் நடுவில் தேஞ்சதுனால கொஞ்சம் அப்படி சறுக்கி விடுது. அது மட்டும் இல்லைன்னா சூப்பராக இருக்கும். நான் பாட்டுக்கு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். 6 கிராஸ் பண்ண முடியுமா? கிராஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிவர் கிராசிங் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வழியாகவே நம்ம போகலாம். பட் இருந்தாலும் இப்படி போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறக்காக இப்படி போகிறோம். இப்படி போனதுக்கப்புறம் மேலே ஏற்றுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து ஏற்றிக்கலாம். ஓகே, நம்ம வந்து போகலாம். கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ஷார்ட் வேணுங்கிறதுக்காக தான் அங்கே 2 ஃபோனை வச்சுட்டு வந்திருக்கோம். வாங்க, நீங்கள் வந்து அந்த ஷார்ட் பார்ப்பீங்களாம்மா.
இது ஒரு செக் போஸ்ட்டுங்க. இங்கேயும் யாரும் பிடிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளாக்குள்ளே தான் இருக்கும். கேரளா குண்டு வாட்டர்